ஹாய் ஹலோ. இன்றைக்கி வந்து ஜனவரி 2026 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா சைனா பேஸ் பண்ணியிருக்கு. சீனர்களுக்கு மின்னணு வணிக விசா இந்தியா அறிமுகம். ஓகேங்களா. சீனா வணிகர்களுக்கு நம்ம இந்திய தூதரகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து இங்கே வந்து வணிகம் பண்ணுறதுக்கு விசா வந்து ஈஸியாக வந்து ஆன்லைனில் பண்ணுற மாதிரி அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது நம்ம ரெடி பண்ணாலும் சுமார் 45லேருந்து 50 நாட்களுக்குள்ளே அவங்களுக்கு விசா கிடைச்சிடும். அது இல்லாமல் அவங்களுக்கு தங்குறதுக்கு வந்து 6 மந்த் வந்து வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க இங்கே இந்தியாவில். அதுதான் சொல்லியிருக்காங்க. செகண்ட் நியூஸாக பார்த்திங்கன்னா வந்து இளையோர் சர்வதேச பாய்மர படகு போட்டி தொடக்கம். ஓகேங்களா. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் தமிழ்நாடு பாய்மர படகு சங்கம் இணைந்து 7 முதல் 18 வயது வரையிலான இளையோர் பங்கேற்கும் சர்வதேச பாய்மர படகு போட்டி சென்னையில் திங்கட்கிழமை தொடங்கியது. ஓகேங்களா. இப்போ தான் தொடங்கியிருக்கு. யார் யார் வின் பண்ணாங்கன்றது இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தான் வரும். நம்ம இப்போ தொடங்குறது மட்டும் எங்கே தொடங்கியிருக்காங்கன்ற டீட்டெயில் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். தேர்ட் நியூஸாக பார்த்திங்கன்னா வந்து ஐநா பெண்கள் அமைப்புடன் தமிழக அரசு ஒப்பந்தம். ஓகேங்களா. என்னென்னா வந்து இந்த சமத்துவம் பேஸ் பண்ணி வந்திருக்கும். பெண்களின் நலன், பாலின சமத்துவம், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஐக்கிய நாடுகள் பெண்கள் அமைப்புடன் தமிழக அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து திங்கட்கிழமை மேற்கொள்ளப்பட்டதுன்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா பார்த்திங்கன்னா, ஸ்வீடனில் உள்ள ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியத்தின் புத்தாக்க அலுவலகம் தமிழகத்தை தேசிய அளவில் முதல் மாநிலமாக தேர்வு செய்துள்ளது. தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவுடன் 6 மாத காலத்திற்கான முத்தரப்பு ஒப்பந்தம் ஏற்படுத்தியுள்ளது. முத்தரப்பு ஒப்பந்தம்னா யார் யாருக்கெல்லாம் முத்தரப்பு ஒப்பந்தம், யார் யார் கூட சேர்ந்துன்னா, ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம், புத்தாக்க அலுவலகம், பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான அமைப்பு, பொதுத்துறை கண்டுபிடிப்புகளின் கண்காணிப்பகம் மற்றும் தமிழ்நாடு அரசு மாநில திட்டக்குழுவுக்கும் இடையேயான இந்த ஒத்துழைப்பு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா. ஒருவர் இன்றைக்கி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னு பார்த்திங்கன்னா வந்து முக்கியமாக இந்த 3 தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி வந்து தமிழக அரசு லேப்டாப் வழங்குறது ப்ளஸ் இந்த கூட்டணி அப்புறம் வந்து எஸ்ஐஆர் இந்த பேஸ் பண்ணியே வந்து கண்டினியூட்டியாக இருக்குது. எக்ஸ்ட்ரா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணுன்னா வந்து ஒரு 2 இருக்குது எக்ஸ்ட்ரா. என்னென்னு பார்க்கலாம். ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பேசியிருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம பகல்காம் தாக்குதல் நடந்ததுக்கு இதுக்காக தான் வந்து ஆப்ரேஷன் செந்தூர் பண்ணோம். மே மாதம் நடந்தது. உங்களுக்கே தெரியும் 9 to 10. இதை பேஸ் பண்ணியே கண்டினியூவாக பேசியிருக்காங்க. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அதுதான் இருக்கும். எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எதுவும் இல்லைன்றதுனால இதை நான் வந்து ஆட் பண்ணலை. இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆலிவுட் ரிட்லி ஆமைகள் முட்டையிடும் காலம் தடுக்கும். ஓகேங்களா. இது என்னென்னா வந்து ஆமைகளோட இனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருதுன்றதுனால வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து வனத்துறையில் இருக்கவங்க வந்து கடல் ஓரத்தில் வந்து ஆமைகள் வந்து முட்டையிடும். அந்த முட்டைகளை வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. இனப்பெருக்கம் காலம் முடிகிற வரையும் அவங்க வந்து அதை சேவ் பண்ணி இனப்பெருக்கம் அடைஞ்ச உடனே அதை எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியில் வந்து விடுவாங்க. இதுதான் ஏன்னா வந்து ஆமைகளோட இனம் வந்து குறைஞ்சிட்டு வருது. நம்ம இதை மாதிரி பண்ணோன்னா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு எதுவும் இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த டைம் வந்து அந்த ஆமைகள் வந்து முட்டையிடுற காலம். அதனால் எல்லோரும் வந்து அதை வந்து வனத்துறையினரை வந்து இதை வந்து சேவ் பண்ணி நம்ம பாதுகாத்து நம்ம அதுக்கப்புறம் முட்டை பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து அதை தண்ணியில் விடணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா. தேங்க்யூ.